செல்வராஜன் வந்து கேஸே ஃபைல் பண்ணல. என்ன சொன்னாங்க? அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆள் மாறாட்டமா இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்திருக்காங்க. சர்மிளாங்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வங்கிற வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து சர்மிளாங்களை விட்டு பிரிஞ்சே 8 வருஷம் இருக்கும். அவரோட நல்லது கெட்டது எதுக்குமே வரல. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துல வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்களா, அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்துருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அது சம்பந்தமா தான் இவங்க வந்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. இங்க இன்னைக்கு வந்து ஹியரிங்ல வந்து இவங்க 2 பேருமே ஆஜராயிட்டாங்க. சரிங்களா, 2 பேருமே வந்து இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அப்பியர் ஆக சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே அப்பியர் ஆயிட்டாங்க. இதுல வந்து செல்வராஜன் வந்து அவரு வந்து கேஸே ஃபைல் பண்ணல, மனுவே போடல எதுவும். அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆள் மாறாட்டமா இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்காங்க. இதை வந்து இவரும் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கரெக்டா சொல்லிட்டாரு. அடுத்தது சர்மிளாங்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வங்கிற வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அவங்க வந்து சர்மிளாங்களை விட்டு பிரிஞ்சே 8 வருஷம் இருக்கும். குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரல. சரிங்களா, எதுக்குமே வரல. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு. இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி வக்கீல் வசதி வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகிறதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு. அவ்வளவுதானே. இன்னைக்கு காலைல வந்து